அதாவது குலசேகரப்பட்டினம் இஸ்ரோ ஏவுதள வளாகத்தில் இருந்து ரோஹிணி RH-2 என்ற சிறிய ரக ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த 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 ராக்கெட் ஏவுதள வளாகத்தில் அதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் ஏற்கனவே நடைபெற்று வந்தது. தமிழகத்திலேயே முதல் முறையாக இஸ்ரோ மூலம் விண்வெளியில் ராக்கெட் ஏவுவதற்கு சரியான இடமாக குலசேகரப்பட்டினம் தேர்வு செய்யப்பட்டது. அது பூமத்திய ரேகையில் அந்த பூமத்திய ரேகையினுடைய சென்டர் பாயிண்ட் அந்த தமிழகத்தில் அந்த குலசேகரப்பட்டினம் இருப்பதால் இங்கிருந்து ஒரு ஏவுகணை அதாவது ராக்கெட் போன்றவற்றை ஏவும் போது அவை நேராக அது அந்த சந்திரமண்டலத்துக்கோ நமக்கு செல்வதற்கு அதற்கான வாய்ப்புகள் சரியாக இருக்கிறது. மற்ற இடங்களில் இருந்து அனுப்பும்போது அது வளைந்து நெருங்கி செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். எனவே இது நேரடியான ஒரு கண்ட்ரோல் இருப்பதனால் அதை இந்த இடத்தில் இருந்து ஏவுனால் நன்றாக இருக்கும் என்பதாக அரசாங்கம் முடிவு செய்ததால் இந்த குலசேகரப்பட்டினத்தை தேர்வு செய்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த குலசேகரப்பட்டினத்தில் அதற்கான வேலைகள் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தான் அதற்கு தேவையான குறைந்த அளவிலான எரிபொருட்கள் இந்த முக்கிய அம்சமே அதுல குறைந்த அளவு தான் எரிபொருள் நிரப்பப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த ரோஹிணியானது தயார் செய்யப்பட்டது. இந்தியாவினுடைய முழுடைய அதனுடைய அனைத்து பாகங்களும் இந்தியாவிலேயே தயார் செய்யப்பட்ட ஒரு ராக்கெட் ஆகும். இது இன்றைக்கு ஏவப்பட்டது. மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக அது ஏவப்பட்டது. அதற்கான இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு தூத்துக்குடிக்கு வந்திருந்த போது கூட அந்த ராக்கெட் ஏவுதளத்திற்கான அடிக்கல் கூட இன்றைக்கு நாட்டியுள்ளார். குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து வளிமண்டலத்தை ஆய்வு செய்வதற்கான ரோஹிணி 6 இந்த சிறிய வகை அந்த ராக்கெட் ஆனது மதியம் 1:40 மணிக்கு சரியாக அவை விண்ணில் செலுத்தப்பட்டது. 75.24 கிலோமீட்டர் உயரம் சென்று 121.42 தூரம் சென்று கடலில் போய் விழுந்துள்ளது. இது அனைவரும் இதனை கைதட்டி உற்சாகமாக கொண்டாடினார்கள். இதற்கான விஷுவலை தான் நம்ம இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ராக்கெட் ஏவுதளமானது மிகவும் அந்த ஏரியாவில் வரும்பொழுது அந்த ஏரியாவுடைய பல டெவலப்மெண்ட் இருக்கும் என்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அப்பகுதியில் மீனவர்கள் அந்த பகுதியில் அதற்கான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஏன்னால் ராக்கெட் ஏவுதளம் என்று அமைக்கப்படும் போது பாதுகாப்புகள் காரணங்கள் கருதி அந்த இடத்தில் மீன் பிடிப்பதற்கு தடை விதிக்கப்படும். எங்களுக்கு கடலில் அந்த இரையாக்களில் எல்லாம் தடை விதித்து எங்களை செல்ல விட மாட்டார்கள் என்பதாகவும் ஒரு அச்ச உணர்வும் மீனவர்களிடையே ஏற்பட்டுள்ளது. தற்போது இந்த ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்ட அந்த ஏவுகணை அந்த சோதனையானது வெற்றிகரமாக முடிந்துள்ளது. மக்களிடையே அதிகாரிகளிடையே ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது.